அஜித்குமார்னு ஒரு 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 பையன் இந்த மடப்புறத்தில் கொண்டாங்கல்ல போலீஸ், அதில் சம்மந்தப்பட்ட ஒரு இன்ஸ்பெக்டர், அவன் பேர் வெங்கடேச பெருமாள். அந்த ஆளை அப்பயே காத்திருப்பு பட்டியலுக்கு மாற்றி அப்போ தென்மண்டல ஐஜி ஆர்டர் போட்டிருந்தார். ஆனால் மறுநாளே வெள்ளிக்கிழமை சாக்கோட்டை காவல் நிலையத்துக்கு இன்ஸ்பெக்டராக பணி மாற்றிட்டாங்க. இந்த சஸ்பெண்டு, காத்திருப்பு பட்டியல் இது எல்லாமே ஐவாஸ் தான். அந்த நேரத்தை சமாளிக்கிறது பண்ணிவிட்டு உடனே அடுத்த நாளே இவனை கொண்டு இன்னொரு இடத்துல போடுவாங்க. எப்படி இங்கே ஒருத்தர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இந்த பாண்டியராஜன் ஒருத்தன் தான் போராட்டத்தில் பெண்கள் அடிப்பார்ல, அவர் அங்கேருந்து உடனே சொல்லிட்டாங்கன்னு மாற்றிடுவாங்க. மாற்றிட்டா அங்கேருந்து குளத்தூர் கொடுத்தாங்க அவருக்கு. இங்கே நம்ம ஏதோ சொல்லினா இங்கேருந்து கொண்டு போய் இன்னொரு இடத்துல கொண்டு போய் மாற்றிடுவாங்க. ஆனால் அவன் பொசிஷனில் நல்லா தான் இருப்பான், புரியுதா? ஆனால் பனிஷ்மெண்ட் யாருக்குன்னா அதாவது அடி வாங்கின மக்களுக்கு தான். இப்போ இதில் அந்த வெங்கடேச பெருமாள் இருக்கான் பாருங்க, அவனும் காத்திருப்பு பட்டியலில் இருந்தவன் இப்போதவி உடனே எப்படி கிடச்சதுன்னு எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும். அவனும் இதில் சம்மந்தப்பட்டிருக்கான். இப்போ எதுக்கு பிரேத பரிசோதனையில் என்ன சொல்கிறாங்கன்னா, மொத்தம் 28 வெளிப்புறம் மற்றும் உட்புற காயங்கள் இருப்பதாக பதிவாயிருக்கு. ஒரு பையன் அதை அவன் நியாயமாக பண்ணான். அவன் பண்ணது எல்லாமே அவன் இந்த தேச தியாகி இல்லை, அவன் நான் தெருவில் போகிறவன் நல்லவனை குடிச்சிட்டு நாங்கள் அடித்தோமா அப்படிங்கிற கேள்வி வரும். அப்படிலாம் இல்லை, நான் அதுக்குள்ளே வரல. ஒருத்தன் எத்தனையோ சட்டங்கள் வந்துருச்சு, ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணால் என்ன பண்ணுறதுன்னு வந்துருச்சு. ஆனால் காட்டு மாட்டுத்தனமாக உங்கள் வெறியை அவன்கிட்ட தீர்த்துட்டு அதை மறைக்கிறதுக்கு அவங்க